ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு வெங்கட் ஃபேமிலி. மாங்காய் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இன்றைக்கி மாங்காவை வச்சு ஈஸியாக ஒரு ரெசிபி செய்யலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மாங்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே இருக்க தோல் எல்லாத்தையும் இது போல் சீவி எடுத்துக்கோங்க. இப்போ இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் எல்லாத்தையும் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். மாங்காய் புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால நான் பெரிய சைஸ் மாங்காய் ஒன்று அப்படியே முழுசாக இது போல் சீவி எடுத்துக்கிறேன். புளிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் சின்ன மாங்காய், மீடியம் சைஸ் மாங்காய் கூட எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் 2 குழிக்கரண்டி, சின்ன குழிக்கரண்டியில் 2 கரண்டி அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகாய் 3 இந்த மாதிரி 2ஆக கிள்ளி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 2 எடுத்திருக்கேன், சின்ன மிளகாவா இது போல் 2ஆக கீறி சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை 1 இனுக்கு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரட்டும், அது வரைக்கும் நல்லா பொரிச்சுக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் ஒரு 2 சிட்டிகை மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சீவி வச்சுருந்த மாங்காயை அப்படியே சேர்த்து நல்லா வதக்கணும். ஒரு சிலர் தேங்காவையும் இது போல் துருவி போட்டு செய்வாங்க. நான் இன்றைக்கி தேங்காய் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காவையும் இதே போல் துருவி போட்டு செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி ஆயில் தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் ஏற்கனவே ரைஸை வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம செஞ்சு வச்ச மசாலாவை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி ரைஸில் சால்ட்டு சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன். அதனால் அந்த மசாலா செய்யும் போது சால்ட் ஆட் பண்ணலை. நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது சால்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. மாங்காய் சாதம் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. மாங்காய் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக கோவக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். கோவக்காய் பொரியல் ரெசிபி சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.